பார்த்தீங்களா? உங்கள் தலைவர்கள் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஏதாவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே குடும்பமாக உட்காந்து அவனுங்க சொகுசாக சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. சரி, யார் கேட்குறதுக்குல்ல. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல கிடக்கும், இங்கே அடிக்கடி கிடக்கும். இங்கே பாரு, எதையோ தூக்கிட்டு வந்துருக்கானுங்க. சாயங்காலம்னா இப்போ தான் கொஞ்சம் மழை லைட்டாக அடங்கியிருக்கு. சரி, செடிகளை பார்த்துட்டு போகலாமே, என்ன கண்டிஷனில் இருக்குதுங்கன்னு தெரியலையேன்னு வந்தேன். அதுதான் செடிகளை பார்க்கலான்னு வந்தேன். நான் வேஸ்ட்டுன்னு சொல்லி பிடுங்கி போட்ட புல்லுகள் கூட மழை தண்ணிக்கு நல்லாவே நிற்கிதுங்க. பாருங்கள், தரையில் கிடக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அது கூட வாடலை. சரி, இதெல்லாம் கீரைகள் தான். அடிக்கடி வரப்போ இதெல்லாம் எடுத்து விட்டுறது. ஏன்னா அடுத்து இந்த செடிகள் வளர்கிறதுக்கு இந்த கீரை வந்து பச்சை கீரை வந்து டக்குன்னு வளர்ந்துடும். வந்து செடிகளுக்கு இது கொஞ்சம் தடையாக இருக்கும், அதனால தான். அப்புறம் நாளைக்கு இன்னும் சர்ச்சுக்கு போகணும். நாளைக்கு சண்டே. அவங்க வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எல்லாம் என்னவா இருக்க போகுது, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்க. அச்சோ, என் செடியில் மாவு பூச்சி வந்துட்டான். இங்கே பாருங்க, மாவு பூச்சி. ஐயோ, வம்பு பண்ணுறானுங்களே, நிறைய இருக்கிறானே. என்ன பண்ணுறது, மொத்தமாக தீர்த்து கட்டிடுவோம் போலையே. சரி, பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இங்கே இருக்கான் பாருங்க. தெரியலையோ? தெரியறானா? மாவு பூச்சி இருக்கிறோம். எங்களை கொல்லாமல் இன்னைக்கு வேலை எதுவும் ஆகாது. நல்ல வேலை. இதுக்காக தான் ஒரே இடத்துல மறுபடியும் வந்து வீடியோ எடுக்கிறதும் செடிகள் கூட வந்து உட்காந்து இருக்கிறதும். 5 மினிட்ஸ் டைம் கிடச்சாலும் ஓடியே வந்துடுவேன். என் பிள்ளைங்க தூங்குனதும் ஓடியே வந்துடுவேன். அது எப்பேற்பட்ட வெயிலாக இருந்தாலும் ஓடியே வந்துடுவேன். இங்கே பாருங்கள், ஒரு கொம்பில் எவ்வளோ இருக்கிறான்னு பாருங்கள். தெரியுதா? இவன் இருந்தால் அப்புறம் என் செடிகள் என்ன ஆகுறது? சோ கடவுளே, எப்படி வந்தான் இவன்? இங்கே நிறைய எறும்பு இருக்குது, அதுதான் இவன் வர்றதுக்கு காரணம். சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இவனுங்களை அலசி விடுவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்கே மொத்த சொல்லி முடிஞ்சுது. இது கடையில் இருக்கிறான் ஒருத்தன். உங்கள் செடிகளையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன வளர்க்குறது விட இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான்லாம் எந்த மருந்துகளும் வாங்கி அடித்ததில்லை. ஒரு சில டைம் எனக்கே பயமாக இருக்குது, ஏதாவது மருந்து வாங்கி அடிச்சிடலாமோன்னு. குட்டியாக குட்டி போட்டு வச்சுருக்குறான். இங்கே இருக்கான் பாருங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? நம்ம தலையில எல்லாம் பேன் பூச்சி வந்துச்சுன்னா அது ஒன்று பண்ணும் இல்லை, குட்டி போட்டு பெருக்கிக்கிட்டு, அதே மாதிரி தான் இவனுங்களும் பெருக்கிக்கிட்டே இருப்பானுங்க. சரி, ரொம்பவே தேடி பார்த்து எடுத்துட்டேன். இனி இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு வந்து பார்க்கணும் என்ன கண்டிஷனில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இருக்கிறான் சாமி, இருக்கிறான். இங்கே பாருங்கள், இந்த குழாயில் இருக்கிறான். மொத்தமாக எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இருக்கிறான். பார்த்தீங்களா? இல்லைன்னு நினச்சிட்டு அவன் இருக்கிறான். இந்த மொட்டுக்கள் வந்து ரொம்ப பூக்காது. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த செடிகள் இந்த பூ பார்த்தாலே தெரியுது. நாட்டு ரகமாக என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் கடையிலேருந்து அப்படியே வாங்கி வச்சது தான். ஒரு மாதிரி ஓரளவுக்கு நல்ல இந்த ஹைட் இருக்கிறப்போ தான் கொடுப்பாங்க. பட் நிறைய இந்த மாதிரி இந்த பக்க கிளைகள் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது திருவிழா கடைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி வாங்கிட்டு வந்து நான் போன வாட்டி கொஞ்சம் வச்சுருந்தேன், எங்கள் சித்தியூரில் திருவிழா போயிருந்தப்போ. அதுவுமே ஒழுங்கா பூக்கலை. சேம் இப்போவும் அப்படி தான். 2வது ஒரு வாட்டி வாங்கினேன், அதில் வாங்கினதா இந்த எல்லோ. பார்த்தீங்களா? இவ்வளோ தான் வருது. அதுக்கப்புறம் பூக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. கொஞ்சம் நாளையிலே அது செத்து போயிடுது. இந்த பாருங்க, கீழே விழுந்து கிடக்குறான். இவனே எடுத்து கொலை பண்ணி விட்டுறணும். இவங்களை கொலை பண்ணிவிட்டு கிளம்பிடுறேன். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, ஒரு வேளை வீடியோ வராது. பாய்.